அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேறுகால சர்க்கரை நோய் தடுக்க சிறப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது நேத்து நவம்பர் 14 வந்து பார்த்தீங்கன்னா, உலக சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம். டயபெட்டிஸ் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நவம்பர் 14. அந்த தினத்தை ஒட்டி டயபெட்டிஸ் ரிலேட்டடா தமிழக அரசாங்கம் என்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ப அ ஹெல்த் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான திட்டங்கள மட்டும் நம்ம இங்க பார்க்குறோம். இந்தியாவிலேயே குழந்தைகளுக்கு இன்சுலின் ஊசி மருந்து வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கான அந்த இன்சுலின் ஊசி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்கு இந்தியாவிலேயே. இது சிக்னிஃபிகன்ட்டா பெக்குலியரா இருக்கனால இத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் 2021ல சமணப்பள்ளி, கிருஷ்ணகிரி அப்படிங்கிற இடத்துல தொடங்கப்பட்டிருக்கும். இது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு திட்டம். ஓகேங்களா? தொற்றா நோய்கள மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு திட்டம். அதற்கு கீழ தொற்றா நோய்கள்னு பார்க்கிறப்ப டயபெட்டிஸ், ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக், ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே வரும். டயபெட்டிஸ் அப்படிங்கிறது மக்களை தேடி மருத்துவம் கீழ கவர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். அதையும் இங்க பட்டியலிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பாதம் பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. சர்க்கரை நோய் வரவங்களுக்குலாம், சுகர் பேஷண்ட்க்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கால்ல பிரச்சனை வரும் இல்லையா? அந்த பாதிப்புகள்ல இருந்து இவங்கள சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாதம் பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டமும் தமிழகத்துல செயல்படுத்தப்பட்டு தான் வருது. அத தாண்டி இப்ப புதுசா இன்னொரு திட்டம் செயல்படுத்த போறாங்க. பேறு காலத்துல அதாவது பிரெக்னன்சி அப்ப சர்க்கரை நோய் வராம இருக்க ஒரு புதிய சிறப்பு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரப் போறாங்க. பிரெக்னன்சி அப்ப சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, அந்த சர்க்கரை நோய் மதருக்கு மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்குமே வந்து ஷிஃப்ட் ஆயிரும். ஓகேவா? அந்த ஒரு பிரச்சனைய தடுக்கிறதுக்காகவும் தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க? பேறுகால சர்க்கரை நோய் தடுப்பு சிறப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்த கொண்டு வரப் போறாங்க. ரைட். சரியா? இது சிம்பிளான நியூஸ் தான். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, பேரிடர் மீட்பு போட்டி தமிழக காவல்துறை முதலிடம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் மாநிலம் காசியாபாத்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய அளவுல பேரிடர் மீட்பு போட்டி அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. அதுல தமிழக காவல்துறை வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்தது திருக்குறள். "கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. செயலுக்கு உரிய கருவியும், ஏற்ற காலமும், செய்யும் வகையும், செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படையச் செய்ய வல்லவன் அமைச்சன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஒரு அமைச்சன் எப்படி இருக்கணும்னா, ஒரு செயல செய்ய போறாங்கன்னா, அத எப்படி செய்ய போறாங்க? என்ன டைம்ல செய்யணும்? எந்த மெத்தட்ல செய்யணும்? இந்த மாரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 631ல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நவம்பர் 15 இன்னைக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் ட்ரைபல் பிரைட் டே. அதாவது ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? நவம்பர் 15 வந்து நமக்கு வந்து என்னன்னா, பிர்சா முண்டா இருக்காரு இல்லையா? அவருடைய பிறந்த தினம் தான் நவம்பர் 15. இந்த 2024, 25ல பார்த்தீங்கன்னா, அவருடைய 150வது பர்த் ஆனிவர்சரிய வந்து மத்திய அரசாங்கம் அனுசரிச்சுட்டு இருக்காங்க. சரியா? அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த ட்ரைபல் பீப்பிள்காக என்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத பட்டியலிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, பிஎம் ஜன்மன் அப்படிங்கிற திட்டம் 2023ல கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த ஜன்மன் அப்படிங்கிற திட்டம் யாருக்காக அப்படின்னா, பர்ட்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் பிவிடிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய 75 பிவிடிஜி சமூகங்களுக்கு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். அவங்களோட அடிப்படை தேவைகள பூர்த்தி செய்யறதுக்காக. அடுத்தது பிஎம் ஜுகா அப்படிங்கிற திட்டம் இருக்கு. ஜன்ஜாதிய உன்னத் கிராம் அபியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் பீப்பிளோட சோசியோ எக்கனாமிக் டெவலப்மென்ட். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் பீப்பிள்ஸ் செய்யக்கூடிய ப்ராடக்ட்க்கு ஜிஐ டாக் வாங்கி குடுக்கறது, அவங்களுக்கு பயிற்சிகள வழங்குறது. இந்த மாதிரியான சோசியோ எக்கனாமிக் டெவலப்மென்ட்க்காக ஜுகா அப்படிங்கிற திட்டம் இருந்துச்சு. இந்த ஜுகா திட்டத்த தான் குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆதிவாணி அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இருக்கு. இந்த ஆதிவாணி ஆப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, 6 ட்ரைபல் லாங்குவேஜ இங்கிலீஷ்லயும், ஹிந்திலயும் டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு குடுக்குது. சரியா? இது ரீசென்ட்டா கொண்டு வந்த திட்டம். அடுத்தது ஆதி சன்ஸ்கிருதி அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஆதி சன்ஸ்கிருதினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஜிட்டல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எண்ம அடிப்படையில இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கான ஒரு பல்கலைக்கழகம். அது வந்து ஒரு போர்ட்டல் மாரி. ஓகேங்களா? அதான் டிஜிட்டல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி. அதுல எல்லா ட்ரைபல் பீப்பிள பத்தின இன்ஃபர்மேஷன், அவங்களோட கலாச்சாரம், மொழி, பழக்கவழக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியா? இத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஆதி கர்ம யோகி அப்படிங்கிற திட்டம் இருக்கு. ஓகேவா? ஆதி கர்ம யோகி. இந்த ஆதி கர்ம யோகி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா,
ட்ரைபல் பீப்புள் மத்தியில இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ டெவலப் பண்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரைபல் பீப்பிள் ரிலேட்டடா வரக்கூடிய திட்டம். அதே மாரி அருங்காட்சியகங்கள் வந்து ஓப்பன் பண்றாங்க. ஓகேவா? அதாவது முக்கியமான 11 ட்ரைபல் ஃப்ரீடம் லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா? பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு 10 மாநிலத்தில என்ன பண்றாங்க? அந்த அருங்காட்சியகம், மியூசியம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ண போறாங்க. இது எல்லாமே ட்ரைபல் பீப்பிள வந்து மையப்படுத்தி அவங்கள வந்து புரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டமாக இருக்கு. தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, அயோத்திதாசர் பண்டிதர் அப்படிங்கிற திட்டம் எஸ்சி மக்களுக்காக இருக்கு. எஸ்டி மக்களுக்காக, பழங்குடியின மக்களுக்காக, ட்ரைபல் கம்யூனிட்டிக்காக தொல்குடி திட்டம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. சரிங்களா? ஸோ ட்ரைபல் ரிலேட்டடா என்ன மாரியான திட்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதோட அப்ஜெக்டிவ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா குரூப் 1 லெவல்லயே டைரக்ட்டா அந்த ஸ்கீம குடுக்குறாங்க. எந்த வருஷம் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. அல்லது அந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ குடுக்குறாங்க. அவ்வளவுதான். சரியா? ஸோ ஜஸ்ட் அந்த அப்ஜெக்டிவ்ஸ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு செய்தி மட்டும் இருந்துச்சு. இல்ல. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள் இதுதான். அதுல இந்த ட்ரைபல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ கொஞ்சம் நல்லா படிச்சுக்கங்க. ஏன்னா டைரக்ட்டா பிரிலிம்ஸ்லயும் கேட்கலாம். டைரக்ட்டா ட்ரைபல் வெல்ஃபேர்க்காக என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்கலாம். ஏன்னா போன குரூப் 2ல எஸ்சி, எஸ்டி வெல்ஃபேர்க்காக என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அது அப்ஜெக்டிவ் டைப்லயும் வரலாம், டிஸ்கிரிப்டிவ் டைப்லயும் வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். சரிங்களா? ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நன்றி.